ஜபராஜை வந்து காப்பாற்றி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு. அதாவது ஒன்றை மட்டும் விசுவாசிகளை புரிஞ்சு கொள்ளுங்கள், ஜான் ஜபராஜை இப்போ இந்த கேஸிலிருந்து காப்பாற்றுவதற்கு எந்த ஒருத்தரும் வந்து முன் வர மாட்டான். ஏன்னா இப்போ ஜான் ஜபராஜ் வெளியே இருக்கும்போது அவன் மூலமாக இந்த கள்ள ஊழியர்களை வந்து சம்பாதித்தார்கள். அவனை வைத்துக்கொண்டு ஒரு ஆராதனைன்னு போட்டோன்னா நிறைய அது நிமித்தம் விசுவாசிகளாகிய உங்களை வஞ்சித்து அது நிமித்தம் பணத்தை வைத்துக்கொண்டு சம்பாதித்தார்கள். இப்போ அவன் உள்ளே போயிட்டான். இப்போ சும்மா வந்து வீடியோவில் வேணால் வந்து பேசுவாங்க நாங்கள் ஜான் ஜபராஜுக்கு சப்போர்ட் பண்ணுகிறேன், வி சப்போர்ட் ஜான் ஜபராஜ் வேணால் அது போராட்டத்தில் போய் சும்மா உட்காருவாங்களே தவிர ஏன்னா ஜான் ஜபராஜுக்கு ஆதரவாக இருக்கிற எல்லாருமே வந்து யார் என்றால் அவர்கள் எல்லாருமே கள்ள ஊழியர்கள். அதை விசுவாசிகளை தெளிவாக புரிஞ்சுடுங்க. இந்த கள்ள ஊழியர்கள் வந்து உங்ககிட்ட இருந்து தான் அவங்க பணத்தை கறப்பாங்க. நல்லா நோட் பண்ணிக்கிடுங்க, நல்லா மனதில் பதித்து வைத்துக் கொள்ளுங்க. அவர்கள் ஒரு பைசா கூட செலவழிக்க மாட்டார்கள். ஏன்னா இவங்க எல்லாம் பண பேய்கள். அப்படி இருக்கும்போது எப்படி வந்து இந்த கள்ள ஊழியர்கள் போய் ஜான் ஜபராஜுக்காக பணத்தை கொடுத்து அவர் ஜாமீனில் எடுத்து அவரை அப்படி நிறைய ரூபாய்களை கொடுத்து அவர் வெளியே கொண்டு வருவாங்களா? கண்டிப்பாக வரமாட்டாங்க. ஒருத்தன் கூட ஒரு பைசாவை நவட்ட மாட்டான். தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். உங்ககிட்ட இருந்து வேணால் எப்படி அவங்க பைசாவை கொடுங்கலாம் என்று இதெல்லாம் ஓனாய் கூட்டங்கள். இந்த ஓனாய் கூட்டம் எப்படி பைசாவை கொடுக்கும்? அதனால் யாருமே வந்து ஜான் ஜபராஜுக்கு வந்து உதவி செய்ய போகிறது கிடையாது. அதை தெளிவாக நீங்கள் மனதில் பதித்து வைத்துக் கொள்ளுங்கள். இவன் ஜான் ஜபராஜ் உள்ளேருந்து மனம் திரும்பி மனம் கசந்து கிறிஸ்துவ நோட்டு அழுது இனிமேல் உங்களோட நாமத்தை நான் வீணியில் வழங்க மாட்டேன்னு தன்னைத்தானே தாழ்த்தி உட்காந்து அழுது மனைவியோட போய் சேரன்னு கடவுள்கிட்ட அழுதா மாத்திரம்தான் வந்து வெளியே வர முடியும். இந்த அம்மா வந்து சமூக வலைத்தளத்தில் வந்து ஒரு பைத்தியம் மாதிரி பேசி கொண்டிருக்கிறது. பாஸ்டர் ஏப்ரஹாம்னு ஒருத்தர், அவர் யூகேலேருந்து வந்து லாஸ்ட் இயர் அவர் இறந்துட்டார் திடீர்னு. உங்களுக்கு தெரியுமா? அவருடைய பேக்ரவுண்டு அவருடைய மினிஸ்ட்ரி நான் கேட்டதில்லை. ஆனால் அந்த அவருடைய மரணத்துக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரியம் இருக்குது. அது நார்மல் டெத்து கிடையாது. அந்த பாஸ்டர் அவருடைய பெலிவர்ஸ் எல்லாம் அவர் வந்து செல்லமே அப்படின்லாம் கூப்பிடுவார். என்னுடைய ஆவிக்குரிய தகப்பன் ஒருத்தர், அவரால் நான் முத்திரை செய்யப்பட்ட ஊழியக்காரி, தெரிஞ்சுக்கோங்க. நம்ம வந்து ஆபிரகாம் சார்லஸ் மூலமாக தான் அவர் இந்த அம்மா வந்து ரசிக்கப்பட்டிருக்கான். அவனே ஒரு மிகப்பெரிய கள்ள போதகன், அவனே ஒரு மிகப்பெரிய கள்ள தீர்க்கதரிசி. அவன் மூலமாக வந்தானா அப்படின்னா அவன்கிட்ட என்ன ஆவி செயல்பட்டதோ அதை விட பல மடங்கு மோசமான ஆவி இந்த அம்மா மூலமாக வந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது விசுவாசிகளே. ஏனென்றால் ஆபிரகாம் சார்லஸ் உங்களுக்கு தெரியும், அவன் ஜான் ஜபராஜுக்கு அண்ணன். அங்கே போய் இது பண்ணுறேன் இங்கே போகிறேன் அப்படின்னு குதிச்சுக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு ஏமாற்றிக்கிட்டு தான் அவனும் ஊழியம் பண்ணி கொண்டிருந்தான். கடைசியில் ஏதோ ஹோட்டல்லையோ எங்கேயோ இருக்கும்போது ஏதோ பார்ட்டி மாதிரி வச்சுருந்துருக்காங்க. அதில் என்ன பண்ணாருங்கிறது நமக்கு தெரில. அதில் மொத்தம் அவர் வந்து ஹார்ட் அட்டாக்ல வந்து இறந்து போயிட்டார். ஆனால் இப்பொழுது அவர் இறந்து 4 வருஷம் ஆகிவிட்டது. இப்பொழுது வந்து கொண்டு ஆபிரகாம் சார்லஸை யாரோ சூழ்ச்சியாக அவர்களுக்கு இது பண்ணி அவரை கொன்று விட்டார்களாம். யாருமா அப்படி கொண்டுட்டீங்கன்னு நீங்கள் வந்து சமூக வலைத்தளத்தில் பேசுகிறீங்க 4 வருஷம் கழிச்சு. அப்படின்னா யார் இது பண்ணா?